11:11 AM 4ஆம் மாதம் 4ஆம் தேதி 4ஆம் மாதம் 4ஆம் தேதி 3ஆம் தேதி. இந்த மாதத்தில் தான் டெஸ்லா ரிலீஸ் ஆகுது இந்தியாவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபம். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கேற்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தின் நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep these commandments which He is give them, that they may always His Spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to the souls of all those who partake of it, that they may do it in remembrance of the body of Thy Son, which was set for them, that they may witness unto Thee, O God and eternal Father, that they do always remember Him, that they may have His Spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray he, Your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 Chronicles 13th chapter 1-22 verse. ராஜாவாகிய ரெகொபெயாம் 18ஆம் வருஷத்தில் அபியா யூதியாவின் மேல் ராஜாவாகி, Now in these 18th years of the kings of the Jerobeam began Abia to the reign over Judah. வசனம் 2. 3 வருஷம் எருசலேமிலேயே ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானாகிய ஊரியாவில் குமாரத்தியனாகிய அவனுடைய தாயின் பெயர் மிகியாள். அபியாவுக்கு ரெகொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது.
He regained 3 years in Jerusalem. His and mother's names also was Migia, the son daughters of the Uriel of the Gibeah. And is there was an war and but when and Abijah and Jerobiam. வசனம் 3. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4,00,000 பேராகிய பராக்கிரம சேவகரின் இராணுவத்தரை யுத்தத்திற்கு ஆயத்த பண்ணினான். ரெகோபியாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8,00,000 பேரை பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். And Abijah set this Bethel in the area within the army of the valiant men of the war, even 400,000 chosen men. Rehoboam also set the Bethel in the array against him with his 1,800,000 chosen men and began mighty man of the valor. வசனம் 4. அப்பொழுது அபியா எபிரி மலை தேசத்தில் உள்ள செமீரியின் என்னும் மலையின் மேலே ஏறி நின்று ரெகோபியாமே எல்லா இஸ்ரவேலரை கேளுங்கள். And Abiah stood up upon Mount of Samaria, which is in the Mount of Ephraim, and said, Hear me thou and Jeroboam and all Israel. வசனம் 5. இஸ்ரவேலே என்றைக்கும் ஆளும் ராஜ்ய பாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறிவீர்களா? How ought he not to the can now that the Lord and God of the Israel give the kingdom of over Israel to the David forever, even to him and to his sons by the covenants of the shield. வசனம் 6. ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான ரெகோபியாம் என்னும் நாபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். The hate the Jeroboam, the sons of the Naboth, the servants of the Solomon, the sons of the David, is an risen up and hate and rebelled against this Lord. வசனம் 7. போலிகளின் மகளாகிய வீணர் அவனுடன் கூடிய சாலமோனின் குமாரனாகிய ரெகோபியாமும் அவர்களை எதிர்க்கக்கூடாமல் வாழ வயதும் திடனற்ற மனதுமாய் இருக்கிறையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். And there are the gathered unto him in vain man the children of the bay, and have the strengthened themselves against Rehoboam the sons of the Solomon when the Rehoboam was young and the tender and cloud not and withstood them. வசனம் 8. அப்பொழுது தாவீதினுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளாமற்று நினைக்கிறீர்களே. நீங்கள் ஏராளமான கூட்டம் ரெகோபியாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டிகளும் உங்களிடத்திலே இருக்கிறதோ. And now and he think to the withstand the kingdom of the Lord in these hands of the sons of the David, and he be an great multitude, and there are with hue and golden gloves, which and Rehoboam made he and for gods. வசனம் 9. நீங்கள் ஆரோனின் குமாரனாகிய கர்த்தருடைய ஆசாரியர்களையும் லேவியர்களையும் தள்ளிவிட்டு தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணினவில்லையா? நீ காளையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியர்களாகினீர்களென. Have ye not and cast out the priests? Have the Lord the sons of the Aaron and the Levites, and have made an he and priest after the manner of these nations of other lands, so that and whosoever commit to the consecrate
himself with a young and bullock and 7 rams. The some may be with the priest of them that are no gods. வசனம் 10. எங்களுக்கே கர்த்தரே தேவன், நாங்கள் அவரே விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோரின் குமாரன் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியர்களுமே. But as for you, the Lord is your God, and we have not forsaken him. And the priest which had ministered unto the Lord had the sons of the Aaron and the Levites with his upon their business. வசனம் 11. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனைகளையும் தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேலே சமூகத்து அப்பங்களையும் அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்துவிளக்குகளையும் அதன் விளக்குகளையும் சாயங்காலதோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்களே. And they born unto the Lord on every morning and every evening, burnt sacrifice and sweet incense. The served also set they in order upon the pure table, and the candlesticks of golden with these lamps thereof to burn evening, for we keep the charge of the Lord your God, but he have the forsaken him. வசனம் 12. இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களுடன் கூடனே இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிக்கைகளை பெருந்தொனியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர்களே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். And behold, and God himself with you for your captain, and he sends priest with his sounding trumpet to and cry alarm against you. O children of the Israel, fight yet not and against the Lord and God of your fathers, for they shall not and prepare. வசனம் 13. ரெகொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடை சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதேயாவுக்கு முன்னே இருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. But and Rehoboam caused it and the Abam a Mobosman to the common about behind them. So they and were and before Judah, and the Mobosman was and behind them. வசனம் 14. யூதா ஜனங்களை திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிக்கைகளை முழங்கினார்கள். And when the Jordan looked and back and behold, and the Bethel and was and before and the behind, and they and tried unto the Lord, and the priest sounded with this trumpet. வசனம் 15. யூதா மனுஷர்கள் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர்கள் ஆர்ப்பரிக்கிற பொழுது தேவன் ரெகொபெயாமை இஸ்ரவேலை அனைத்தையும் அபியாவுக்கு யூதேயாவுக்கும் முன்பாக முறியடித்தார். Then the man of the Judah gave a shout, and as this man of the Judah shouted, it comes to this pass, and the gods and smitten Rehoboam and all the Israel before the Abiyah and Judah. வசனம் 16. இஸ்ரவேல் புத்திரர்கள் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை அவர்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். And the children of the Israel fell and before this Judah, and gods delivered them into their hands. வசனம் 17. அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 5,00,000 பேர் இஸ்ரவேலில் வெட்டுண்டு விழுந்தார்கள். And Abijah hands his and people slave them with his great and
shall get a show there and fallen down, shelling of the Israel 500,000 chosen man. வசனம் 18. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர்கள் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள், யூதா புத்திரர்களோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதனால் மேற்கொண்டார்கள். Though the children of the Israel were and forgot under at that time, and the children of the Judah prevailed, because they envied upon the Lord God of their fathers. வசனம் 19. அபியா ரெகொபெயாமையே பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தலே அதின் கிராமங்களையும், எஷ்னாவையும் அதின் கிராமங்களையும், எப்ரோனையும் அதின் கிராமங்களையும் பிடித்தான். And Abiah perished after Rehoboam, and took and captain from him and Bethel with these towns and thereof, and Joshua with and these towns thereof, and Ephraim with these towns thereof. வசனம் 20. அப்புறம் அபியாவின் நாட்களில் ரெகொபியாம் பலம் கொண்டு மாட்டாது போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தான். Neither did and Rehoboam recover strength against in these days of the Abiah, and the Lord and struck him, and he died. வசனம் 21. அபியா பல போனான், அவன் 14 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி 22 குமாரர்களையும் 16 குமாரத்திகளையும் பெற்றான். But an Abiah waxed mighty and married, and 14 wives, and began 20 and 2 and sons and 16 daughters. வசனம் 22. அபியாவின் மற்ற கிரிகைகளும் அவன் நடபடிகைகளும் அவன் வர்த்தகமான்களும் தீர்க்கதரிசிகளாகிய எத்தியோவின் சரித்திரத்திலே எழுதியிருக்கிறது. எத்தியோவியாவின் நிறைய புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பைபிளில் அட்டாச்ட் ஆகாத புக்ஸ்லாம். The rest of these acts of the Abiah and his son ways and his son saying as the written in the story of the prophet Iddo. அம்ஜத் சார், இன்னைக்கு உங்கள் கூட என்னால் வர முடியாது ஒரு 10 மாதத்துக்கு, ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதே உங்ககிட்ட சொல்கிறேன். பாய்.